திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிர் மனநிலையில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் வருகிற பொழுது இது வலுவான கூட்டணியா உருவாகுங்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அதை மறுத்ததனுடைய விளைவாகத்தான் கடந்த செப்டம்பர்ல செங்கோட்டையன் வந்து சொல்றாரு. கட்சியை ஒருங்கிணைத்தால் தான் அப்படின்னு ஒரு காலக்கெடுவை நிர்ணயித்து சொல்றாரு. அவர் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிஞ்சோனே அவரை கட்சியில எல்லா பொறுப்புகள்ல இருந்தும் வெளியேத்துறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த ஒருங்கிணைப்புக்கான முன்முயற்சியில் ஏற்கனவே தொடர்ந்து ஈடுபட்டு வந்த திரு ஓபிஎஸ் அவர்களோடு மதுரையில சந்திச்சு, ராமநாதபுரத்தில பசும்பொன் பூமியில போய் முத்துராமலிங்க தேவருடைய நினைவு இல்லத்தில பண்றாரு. அங்க திரு டிடிவி தினகரனும் இருக்காங்க. கட்சியை ஒன்றுபடுத்தினால் தான் நாம வந்து மீண்டும் அரசியல்ல வெற்றி பாதையில் பயணிக்க முடியும் என்கிற கருத்தாக்கத்துல நாங்கெல்லாம் இணைந்து பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொன்னார். அப்ப கட்சியை விட்டு வெளியேத்திர்றார். கட்சியை விட்டு வெளியேற்றிய உடனே அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்தவர்களையும் வெளியேற்றுகிறார். இந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு திரு செங்கோட்டையன் மீது எப்போதிருந்து ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்குன்னா, அந்த 2017ல இவரை முதலமைச்சராக திருமதி வி.கே. சசிகலா திரு எடப்பாடி பழனிசாமியை முன்மொழிவதற்கு முன்பாக யாரை முதலமைச்சராக்கலாம் என்று வருகிற பொழுது அந்த 128 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 80, 90 எம்எல்ஏக்கள் திரு செங்கோட்டையன் தான் சரியா இருக்கும் அப்படிங்கிற கருத்தாக்கத்துக்கு வர்றாங்க.